வெல்கம் டு ஏஎன் கேமிங். இப்போ நம்ம பார்க்குறது மைன்கிராஃப்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோ, ஸோ அதான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்கலாமா? இந்த வுட்டு எடுத்துகிட்டு டக்குன்னு நிறைய வுட்டை கலெக்ட் பண்ணிட்டு சீக்கிரமாக வுட்டுக்கு மாறணும். வுட்லேருந்து ஸ்டார்ட் ஸ்டோனுக்கு போகணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்னடா மாடே எங்களை பார்க்குற என்னை முட்டை போறியா? முட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை கண்ணே, வாய்ப்பே இல்லை. ஏன்னா வந்துருக்குதே ஸோ இது போதும் நம்மளுக்கு. டக்குன்ட்டு எல்லாத்தையும் விட்டா மாற்றணும். விட்டா மாற்றி டக்குன்ட்டு பண்ணி அதே வரைக்கும் நம்ம நிறைய பண்ணணும். ஸ்டிக் நிறைய பண்ணிட்டு பண்ணலாம். விஷயம் வாட்ச் இருக்கா தேவையான ரெண்டு விஷயங்கள் பண்ணிட்டு முடிச்சிடணும். அதுதான் பிக்காக்ஸ் அண்ட் ஒரு பிக்காக்ஸ் இருக்குயோ சாரி ஆக்ஸ் எடுத்துகிட்டு பிக்காக்ஸ் இன்னும் ரெண்டு விட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். எங்கே ஓடுற டிசாக் எடுத்து கிளம்பலாம். முதல் வேட்டை அதுவும் சிக்கன். கோழிக்கறி நம்மளுக்கு தான். கோழிக்கறி நம்மளுக்கு தான். கோழிக்கறி எங்கே போனால் ஆட்டு சாரி ஆடு தெரியாமல் சொல்லிட்டு எனக்கு மன்னிச்சிருங்க. ஐயா வந்துட்டு டிசக் போல கிடச்சிருச்சா? அடுத்தது எங்கே போன எங்கடா? டிசக் அதுவும் எனக்கு வெறும் வெள்ளை பெட்டை பிடிக்காது. அதனால் எனக்கு பிடிச்ச இந்த கலர் எடுத்துக்கிட்டான். ரெட் கலர் பெட்டை மாற்ற நமக்கு தேவை ரெட் டை. அதுக்கு ரெட் கலர் பூவை தான் எடுக்கணும். எங்கே இருக்குது? எங்கடா இருக்க? நைட் ஆயிடுச்சுன்னா செத்தம்ல. சீக்கிரம் வாடா, சீக்கிரமாக எடுக்கணும். வா. எங்கே போனா எடுத்து முடிச்ச பிறகு இந்த இடத்த விட்டு தப்பிக்கணும். சாரி இந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் மாறணும். ஏன்னா இங்கேயே நம்மளால் இருக்க முடியாது. ஃபுல்லாக செங்கலாக இருக்கிறதுனால பிளெயின்ஸ் பக்கம் போகணும். பிளெயின்ஸ் பக்கம் போகிறதுக்கு தேவையானது பிளெயின். அதுக்கு நாம் போகணும், இடம் மாறணும். ஸோ தென் சீக்கிரமாக போகலாமா? இல்லா இன்னும் கூட நம்ம கண்ணில் படலை. இது இருக்கிறத சுற்றிக்கிட்டு இருக்கேனும் சந்தேகமாக இருக்கே. ஒன்றாவது என் கண்ணில் படுறா. திருப்பி பிளெயின்ஸ் பக்கம் போகிறேன். இருக்கலாம். என்னடா அது? பூவத்தோட வேறு எதுவும் இல்லை. இது அங்கே எதுவும் இருக்கே ஃப்ரெண்ட்ஸ். நான் காண்பது கனவா இல்லை நினைவா? அது சீரியஸ்லி நான் இப்போ இருக்கிறது வில்லேஜ்லையா? அப்போ பெட்டு பற்றி அவசியம் இல்லை. எனக்கு இது பெட்டு தூக்கிட வேண்டியதான். ஓ மை காஷ் வில்லேஜ் வந்துட்டேன். ஆனால் அதுக்கு நான் சும்மா இருக்க முடியாது. சொந்தமாக பெட்டை பண்ணுறதுக்கு ஆட விட தப்பே இல்லை. இங்கே போகிற அவனை தான் முடிஞ்சு போச்சு. நீ இங்கே போகிறீங்க வா. சவ் ஐயோ மிஸ்டர் இருக்கா? நான் தான். ஸோ நெக்ஸ்ட்டு ஐயா கிடச்சிருச்சு. ஆனால் வில்லேஜை ஒன்றும் தாக்கிடக்கூடாது. கிடச்சிருச்சு. பெட்டு பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இவங்கிட்டே தான் கன்ஃபார்ம் நல்ல ஒரு மைட்டும் கிடைக்கும். இருக்கிறதே உருப்படியாக வச்சிருக்க ஒரே ஆள் இவன் ஒருத்தன் தான். இனி இவங்கிட்ட அயன் சீக்கிரமே கிடச்சிடும். சொன்னேன்னா இல்லை, இவங்கிட்ட ஈஸியாகவே அயன் கிடச்சிடும். வில்லேஜ் போனீங்கன்னா அயன் அயனோட மீன்ஸ் நீங்கள் தேடுறீங்கன்னா ஒன்றும் சொல்கிறேன்.
அயனை தேட நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா தயவு செஞ்சு சொல்கிறேன், அயனை மைண்ட் பண்ண அதுக்கு அயன் கோலமாக கொள்ளணும்னு அவசியமே இல்லை. உயிரை கொள்ளக்கூடாது ஆசைப்பட்டீங்கன்னா இவன் கிட்ட பொருளை மட்டும் எடுக்க போதும், எல்லாம் கிடச்சிரும். இப்போ அடுத்த கட்ட வேலை சீக்கிரம் பெட்டு கிராஃப்ட் பண்ணோம். ஸோ தான் இப்போ பெட்டு கிராஃப்ட் பண்ணுற வேண்டிய நேரம். அதுக்காக தேவையானது இப்போ ஊட்டை எடுக்கணும். அதுக்கு பிறகு ஒரு ஃப்ளவரு டையை மாற்றணும். இப்போ அதுலேருந்து வந்து நமக்கு தேவையான ஒரு பெட்டு எடுக்கணும். பெட்டுலேருந்து ரெட் கலர் பெட்டு எடுக்கணும். வச்சாச்சு, பெட்டு கிடச்சிட்டு. ப்ரொசீஜர் கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது, மன்னிச்சு. ஸோ தென் நெக்ஸ்ட்டு பெட்டு ரெடி. இனி அடுத்த வீடு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு நாள் முழுக்க உட்காந்து ஏதாவது இருக்காவா இவங்கிட்டாலும் எதுவும் இருக்காது நினச்சி தயவு செஞ்சு இவன் வீட்டுக்கு மட்டும் போனீங்கன்னா போயிடாதீங்க. வீடு ஒன்றுமே இருக்காது. எக்ஸாம்பிள் போனோம் தான் செஸ்ட்டுன்னு ஒரு பேச்சு கூட இருக்காது இவங்கிட்ட, செஸ்ட்டே இல்லை. செஸ்ட்டு தான் வைங்களேன் இல்லை ஒரு வீட்லேயும். அது நல்ல நல்ல ஐட்டமாக கொடுங்கடா. பேருக்குன்னு செஸ்ட்டை வச்சுட்டு நாங்கள் பொருள் வைக்க மாட்டோமே. நீ என்ன பண்ணணும் கதை வச்சா சாவடிச்சிருவோம்ல. சாரி, பொருளை வைக்க மாட்டேங்கிங்க. மைண்ட் கிராஃப்ட் அதுங்களா என்ன பண்ணுறீங்க? அடுத்த அப்டேட்ல எல்லா வீட்லேயுமா செஸ்ட் இருக்கணும். செஸ்ட்டில் எப்படா இருக்குவீங்க? சரி, ஓ நைஸ். 8 ப்ரெட்டு, 8 ஆப்பிள், 4 ப்ரெட்டு, 9 பொட்டேட்டோ, 3 சாப்ளிங்ஸு. ஓகே, ஓரளவு தான் பெஸ்ட்டு. விட்டு வேறு இல்லை. ஐயா, முக்கியமான விஷயம் கிடச்சிச்சு. சாப்பாடுக்கு பஞ்சமே இல்லை. ப்ரெட்டு 1-2 எடுத்தேன். இப்போ பாரு ஸ்டாக் கணக்கில் எடுக்கிறோம். ஸ்டாக்கு ஏன்னா கிடச்சிக்குது ஹீபிள். ஓகே, ஹேபெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டேன். இது கார்டு தான் இருக்குது, ஒன்றுமே இல்லை. சரி, ஃபார்மிங்லேயும் சில பொருள் தூக்கணும். இவன் வீட்டில் ஏதாவது இருக்குமா? தான் இவன் வீட்டில் பார்த்து வந்துருந்தோம். ஆஹா, இவன் வீட்டில் பெருசு 12 ப்ரெட்டு இருக்குது, 19 இது. ஐயா, பவுச்சு கிடச்சிச்சு. இதை சும்மா வைக்க முடியாது, அதனால் போடும். முடிஞ்சு இன்னைக்கு வந்துட்டு தூங்க போகிற நேரமா? அது இருக்காடா வேறு? அவ்வளோதான் வில்லேஜா? லூட்டிங் சிஸ்டமே முடிஞ்சா? ஏன்டா வில்லேஜ் இருக்க சொல்ல முடியாது. ஏன் நமக்கு எல்லாம் கொடுத்துருக்கோம். ஆனால் எம்ராய்டு தவிர வில்லேஜாக எம்ராய்டு கிடைக்கும். எம்ராய்டு கிடைக்கல. இவன் என்னது அப்படி எங்கே போட்டு இப்போ நமக்கு வெட்டு இங்கே இருக்குது. இவங்கிட்ட அப்படி என்ன இருக்கும்? இவன் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். கொஞ்சம் செஸ்ட் இருக்கும். ஓகே. ஓகேன்னு தான் சொல்ல முடியும், இல்லைனா அதுவும் கிடையாது. போங்க, தூங்கடா கைப்புள்ள. ஸோ நெக்ஸ்ட் கட்டம் இனி வில்லேஜ் லூட் பண்ணியாச்சு. வில்லேஜில் இருக்க முடியாது, அப்படி சொல்ல முடியாது. நம்ம ஏதாவது இப்போ ஒரு நல்ல பெரிய வீடு எடுத்து அது இப்போதைக்கு நம்ம பேச மாற்றுருவோம். அது பெர்மனெண்ட் இல்லை, டெம்பரவரிக்கு. இவன் வீட்டில் அவ்வளோ எதுவும் இல்லை. இவனை வைக்கான்னு தோணுது. நெல் அங்கே தனியாக இருக்குது. ஏதோ ஐம் கம்மிங். ஓஹோ, இங்கே இன்னும் 2 வீடு இருக்குது. லூட் பண்ணிவிட்டு இவன் வீட்லேயே இருந்தெல்லாம் தோணுது. நீ என்ன வச்சுருக்க அப்படி? ட்ரேடிங்க்கு 15 கோல் கொடுத்தா ஒரு போய் அம்மளை தவிர, அதுவும் 9 எம்ராய்டுனால நீ ஒன்று ஆற வா. ஏன்னா ஒன்றுக்கு எனக்கு என் உயிர் ஆபத்து, என் உயிருக்கே ஆபத்து வந்துடும். சரி, இவங்கிட்ட அப்படி என்னக்குது? ப்ரெட்டு நமக்கு அதிகமாக இருக்குது.
ஓகே போதுமே. ஃபார்மிங் பண்ணுறதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் ஐ திங்க் ஸோ. இது இப்போ நம்ம பேஸு டெம்பரவரிலி இதை நம்ம பேஸு. இந்தாங்கடா இந்த கீழே இருக்கவங்க, இந்த கீழே இருக்கிறதுலாம் உங்கள் இடம். மேலே பக்கம் என் பக்கம் வரக்கூடாது. மேலே வரக்கூடாதுன்னா நான் என்ன செய்யணும்னா சில பல விஷயம் பண்ணணும். அதுக்கு தேவையானதெல்லாம் ஸ்டோன்ஸ். ஸோ 2 தான் இப்போ ஸ்டோன் எடுத்து போகிறேன். ஸோ தான் நெக்ஸ்ட்டு வா என் பக்கத்தில் உட்காரு. டிஸ்பன் பண்ணி செட்டட். இப்போ இதான் நம்மளோட டெம்பரவரி பேஸ். நெக்ஸ்ட் டைம் நம்ம கண்டிப்பாக பக்கத்தில் பிளேன்ஸ் இருக்கிறதுக்கு நம்ம பண்ணிடலாம். எப்போ இருக்கிற டெம்பரவரி பேஸ்ட்டாக நம்ம டைமண்ட் எடுத்து எல்லாம் பல விஷயங்கள் பண்ணி முடித்த பிறகு நம்ம வந்து பர்மனன்ட் பேஸ்க்கு மாதிரி இருப்போம். அதுவும் இங்கே தான் பக்கத்துலேயே இவ்வளோ பெரிய இடம் இருக்குது. மரங்கள் பிரச்சனையே இல்லை. வுட்டை வச்சு நான் அழகாக ஒரு வீடு கட்டுறேன். ஸோ தென் இப்போ நம்ம நெக்ஸ்ட் போகலாம். சாரி, பக்கத்துலேயே தான் நாய்ஸ்க்கு இருக்கலாம். நாய்ஸ் இஷ்யூ தான் இருந்தால் சாரி. இந்த பரண்டா ஸ்டோன்ஸ் இன்றைக்கி இப்போ அடுத்த கட்டத்துக்கு நான் போனால் தான் ஸ்டோன் வேணும். கிட்ட ஸ்டோன் எடுத்து ஸ்டோனுக்கு மாறணும். ஸ்டோனுக்கு மாறிட்டு டக்குன்னு நம்ம அயனுக்கு போகணும். அதுக்கு தேவையானது அயன். அதுக்கு போகணும் நம்ம கேவுக்கு போனோன்னா ஐயோ பார்த்தோம். இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம கேக்கு போனோம். அதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் ரெடி ஆகிட்டு போனோம். இப்போ நமக்கு இது இருக்குது. அந்த லாபம் எங்களுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா நான் வந்து கொஞ்சம் அயன் எடுத்து அயன் ஃபார்ம் கட்ட ஆரம்பிச்சிடுறேன். இந்த இடத்துல கன்ஃபார்ம் ஒரு அயன் ஃபார்ம் வந்துடும். அயன் ஃபார்ம் மட்டும் பண்ணிட்டேன், ஜாலியோ ஜாலி. அப்புறம் எனக்கு அயனுக்கு பஞ்சமே இருக்காது. அயனுக்கு தானே பஞ்சம் இருக்காது. ஐயா காப்பு எடுத்துகிட்டு போகணும். ஐயா நான் இது எடுத்து ஐயோ அறிவில்லாதவன். ஓகே இப்போ திருப்பி ஒரே ஒரு அங்காவே போயிட்டு எடுக்க வேண்டாம். ஸ்டோனுக்கு மாறணும்ல. ஸோ ஒரே ஒரு ஸ்டோன் பிக்கேக் செஞ்சிடலாம். போதும். ஐயா காப்பர் நிறைய கிடச்சி போகுது. இப்போ நம்ம நேராக அயனுக்கு பதிலாக அயன் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட், அதாவது காப்பரோட கட்டா இல்லை. அது மீன்ஸ் காப்பரோட கட்ட காப்பர் வந்து ஸ்டோனுக்கும் அயனுக்கும் நடுஸில் இருக்குது. ஸோ அதனால் நம்ம காப்பர் எங்கே பார்த்தாலும் வச்சுக்கோங்க. மீன்ஸ் அது அயனோட ஸ்ட்ராங் கிடையாது, ஆனால் ஸ்டோனோட நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஸ்டோனுக்கு வந்துவிட்டோம். ஆனால் கொஞ்சம் எங்கேயாவது அயன் காப்பரும் கிடச்சிதுன்னா காப்பர் எடுத்துகிட்டு போயிடலாம். காப்பர் எடுத்துகிட்டு சில பேர் வுட்டு எடுத்துகிட்டு டக்குன்னு ஜம்ப் ஆகணும். மீன்ஸ் அந்த நம்மளோட டெம்பரவரி பேஸ்க்கு போகணும். டெம்பரவரி பேஸ்க்கு போயிட்டு பார்த்துடலாம். ஐயா ஓகே, இந்த கீழே ஏதாவது இருக்கா? இது கேவி இல்லையா? மேலே போகலாம். மேலே ஏதாவது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் இருக்கலாம். ஆனால் பாவியில் அடேவா அதுக்கு ஆசைப்படல. இங்கே சாவ எனக்கு விருப்பமும் இல்லை. ஏன் பின்னாடி வரீங்க? ஓய் நான் அப்படி என்ன பாவம் உங்களுக்கு? நான் பின்னாடி வரதுக்கப்புறம் என்ன பிரச்சனை? அது 2 2 பேர் செத்து சொல்லுங்கயா. சாப்பிடா அப்படி ஒரு செத்துட்டான். 2 பேர் செத்துட்டீங்க. தேங்க்யூ. உயிர் போனதப்போ நான் தப்பிச்சேன். இந்த க்ரீப்பர்கிட்ட சாக முடியாது, ஏன்னா கிட்ட போனது அடிப்போம். போச்சு இப்போ 2 ஆடு போச்சு. இந்த தடவை தப்பிச்சேன், உயிர் போகல. நல்ல வேலை அவங்க கொஞ்சம் பேர் தான் இருந்தீங்க. ஸ்கெல்டன் இல்லை,
ஸ்கெல்டன்னா இவ்வளோ கிட்டலாம் வர வேண்டாம். அவன் டக்கப்பா அது ஊர்லேருந்து அடிச்சு அடிச்சிடும். எதுவுமே என்ன தெரியுது. எனக்கு டவுட்டாக எங்கேயோ காப்பர் இருக்கா பார்த்துட்டு கிளம்பலாம். இது இவங்க பைக்கர்ஸ் குடிக்கிறேன். கோடு இருக்கு எடுத்து போயிடலாம். இப்போ நான் கோடு வந்தாங்க. இது கேவ் இல்லை, ஒரு சும்மா ஒரு இடம். ஆனால் அதுக்குன்ட்டு இது தாயகா சொல்கிற அந்த இடத்துக்கான மண் மாதிரி இருக்கு. இப்போ நம்ம அப்புறமா எந்த எடுத்து பண்ணலாம். ஒரு காப்புறமா இல்லை, ஒரு காப்புறம் இருந்தால் கூட ஓகே ஒத்துக்கலாம். ஒரு மண் கூட இல்லை. என்ன 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 ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் ஏதாவது காப்பர் இருக்கா? இல்லை ஐயனே கச்சா நல்ல விஷயம் தான். அது வந்து ஜங்கல். அது ஐயோ 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 ஐயோ. அது ஸ்வாம்ப் தானே. இன்னைக்கு என் பக்கத்தில் ஸ்வாம்ப் இருக்கா? ஓ நைஸ். ஆனால் இங்கே வந்து அது யாரு எவனை விடுங்க. ஸ்லைமில் இருக்கும். பக்கத்தில் ஸ்லைம் இருக்கும். ஓகே இங்கே எவனோ கத்திக்கிட்டு இருக்கான், விடுங்க. சோதன் என் வீட்டுக்கு போகிற வழி நான் வந்துட்டேன்னா நம்புறேன். மறக்கல இது எங்கே விடுது இல்லையா? சொல்லி முடிஞ்சு சாக போகிறேன்னா அப்படின்னா சொல்லணும். எங்கே போய் விடுது? ஐயா கேஸ் போயிட்டா. மாட்டினேன் மாட்டேன் மாட்டினேன் 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 மாட்டினேன். ஓகே சோதன் இந்த பக்கம் ஏதாவது இருக்கா? ஒன்றும் தெரிலப்பா. நான் தெரியாமல் கேவுக்கு வந்துட்டேனோ. சரி வந்துட்டோம். அது காப்பர் கிடைச்சதுல அது போதும் இப்போதைக்கு தான். இதாவது அயனே கிடைக்கும். ஆனால் நம்ம அயன் கண்ணில் படலையே. ஏன்னா ஃபுல்லாக நான் வந்து டார்ச் போடல. எனக்கு ஒன்றும் தெரியல. ஐயா ஸ்பைடர் இருக்கிறதாலே போயிடும். ஐயோ ஐயோ ஐயோ. சூப்பர். அடங்கி சொல்ல முடியாது. சோதன் டக்கு டக்குன்னு ஏன் அடுத்தப்பட்ட இஷ்யூ பண்ணணும். அதுதான் பரவாயில்லையே. நமக்கு 32 இருக்க போதும். இதுவும் ஒரு கோளுக்கு இது எவ்வளோ போகுதுன்னு தெரில. ஸோ தான் நான் நெக்ஸ்ட் வீடு தான் சொல்ல முடியுமோ. ஒன்று தூங்குறானா நைட்டாக போகுதுன்னு அர்த்தம். கரெக்டா அதான் பார்த்தேன். நைட்டாக போகுது. நான் நாளைக்கு வந்து கடைசியாக ஒர்க் பண்ணிட்டு நான் தூங்க போனேன். மீன்ஸ் வெயிட் பண்ணுறேன். இந்த சூரியன் கிட்ட மடையிட்டு இந்த பக்கம் நிலா வரணும். வந்துட்டு நினைக்கிறேன். ஸோ குட் நைட். கொஞ்சம் நிறைய கஷ்டங்களுக்கு பிறகு நான் நேராக ஒரு சில கொஞ்சம் உட்டு எடுத்து வந்து வச்சுருவோம். ஏன்னா எவ்வளோ தான் வைக்கணும். உட்டு வந்து எடுத்துருவோம். இப்போ நம்மக்கிட்ட வந்து ஆக்ஸு இல்லை. ஸோ இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்க ஸ்டோனாக்ஸ் எடுத்துட்டேன். நேராக
கிளம்பணும். பக்கத்துலேயே ஒரு 4-5 வுட் எடுத்துகிட்டு வந்து மீன்ஸ் சும்மா நிறைய வுட் எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் பார்க்குறேன். இந்த ஒரு மரம் கரெக்டாக இருக்கும். மொத்தமாக நான் வுட்டை மாற்றி மீன்ஸ் பிளாங்காக மாற்றி அந்த பிளாங்க்கு வந்து நான் எரித்து நான் வந்து அந்த மொத்த காப்பரை வந்து கரித்து நான் வந்து உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன். ஸோ தென் நான் வந்து பார்க்குறேன். ஓ மை காட். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு எவ்வளோ வுட் இருக்குது, எவ்வளோ நம்மக்கிட்ட இருக்கும்? 10 போதும். அப்போ 40 வச்சு பண்ணிடலாம். நோ ப்ராப்ளம் நம்மளால் முடியும். ஓகே, நமக்கு ஒரு 40 வுட் இருக்கா? சீக்கிரமாக நம்ம இருந்த இடம் இருங்க. நம்ம இருந்த இடம் இங்கே. இதுதான் டெம்பரவரியாக வந்து பர்மனெண்ட்டு பக்கத்துலேயே ஒரு வீடு கட்டிட வேண்டியதான். அப்புறம் கன்ஃபார்மாக சொல்கிறேன், ஒரு 4-5 பாட்டு பேர் தான் நம்மளால் பண்ண. எந்த ட்ராகனை கொல்ல முடியுமா தெரில, கொல்ல முடியும், அது எனக்கு நம்பிக்கை இருக்குது. பரவாயில்லையே, ஒரு கோளுக்கு ஆனால் 8 காப்பரிங்கட்டு இந்த விஷயம்தான். 8 வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் பார்ப்போமா? ஓகே, நம்மளால் வந்து ஸ்வாட் பண்ண முடியுது, ஸ்பியர் பண்ண முடியுது, ஆக்ஸ் பண்ண முடியுது. ஆக்ஸு, ஸ்பியரு, ஸ்வாடு, அதை விட்டால் ஷவலும் பண்ண முடியும். ஆனால் காப்பர் இல்லைன்னு நினைக்கிறேன். சில பல விஷயங்கள் பண்ண முடியுது. மீன்ஸ் இப்போ என்னால் வந்து இந்த ஒரு காப்பரால் என்னால் டூல்ஸ் பண்ண முடியுது. ஸோ அப்போ இது ஸ்டோனோட நம்ம அயன் போகிற வரைக்கும் நம்ம இந்த காப்பர் தான் இப்போ நம்ம மேனேஜ் பண்ணோம். ஸோ இப்போ இதை வச்சு என்ன பண்ண முடியும் பார்ப்போமா? இப்போ அயன் செஸ் பிளேட் வந்து இருக்கட்டும், அயன் செஸ்ஸு பத்திரமாவே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ணிங்க, செத்து போன பிறகு எப்படி பொருளை என்கிட்ட இருக்குது. அது ஒரே ஒரு தான் கீப் இன்வென்ட்ரி ஆன் பண்ணி வச்சுருந்தேன், அதனால தான். சாரி, ஒன்று எடுத்து வச்சுப்போம். எங்கே இருக்குது? நம்மளால் இப்போ இது பண்ண முடியுது, டூல்ஸ் பண்ண முடியுதுன்னா நம்மளால் ஏன் ஆர்மர் பண்ண முடியாமல் இருக்கலாம்? ஸோ 5 இங்கிட்ட நம்ம என்னென்ன பண்ண முடியும்? ஓகே, 5 காப்பர். ஸோ அதை வச்சு நம்ம ஹெல்மெட் பண்ண முடியுது. இப்போ நம்மக்கிட்ட வேஸ்ட்டாக சில பொருள் இதை ஒட்டுட்டு வச்சிடலாம். இது இப்படி பிடிக்கலாம், அதனால் இப்படி இருக்கு. குதிரை இங்கே தான் இருக்குது, சாடை வச்சு வச்சிடலாம். ஸோ இப்போ நமக்கு இப்போ எல்லா பொருளும் வச்சு கொஞ்சம் தான் வரும். இவ்வளோ கொடுத்துட்டேன், 7 கொடுத்துருக்கியா? இதை வச்சு கண்டிப்பாக நம்ம செஸ் பிளேட்லாம் பண்ண முடியும். நம்புகிறேன். லெகின்ஸ் பண்ணிட்டேன். என்னத்தை பூட்ஸ் பண்ணுறதுக்கும் காப்பர் பத்தாது. எல்லா டூல்ஸும் பண்ணிட்டேன் நினைக்கிறேன், காப்பர் பத்தாது. அப்படின்னா இப்போ என்ன செய்ய? போய் வேறு என்ன காப்பர் மைனிங்
காப்பர் மைன்லாம் பண்ணி முடிச்சோம். ஹலோ மக்களே, கொஞ்ச நேரம் கட் பண்ணிட்டு தான் நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம போட போகிறோம். டசக் 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 டசக். ஸோ தென் இதுதான் நம்மளோட அவுட்பேட். காப்பரில் பரவாயில்ல, 5 பாயிண்ட் கொடுக்குது. கூடிய சீக்கிரம் நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்ட் போட்டுடலாம். அது வரைக்கும் நான் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுகிறேன். பாய் பாய்.